ஜோ கிச்சனில் இன்றைக்கி பேலியோ வெர்ஷனில் ஸ்டஃப்டு பிரிஞ்சால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஆந்திரா ஸ்பெஷல் டிஷ். ரொம்ப ஸ்பைசியான ஒரு சைட் டிஷ். இது சிம்பிளாக எப்படி செய்யலான்னு இன்றைக்கி ரெசிபி கொடுக்குறேன். இதை பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். இன்றைக்கி நான் இதுக்கு ஒரு 7 பிரிஞ்சால் பீசஸ் வந்து எடுத்திருக்கேன். 7 கத்திரிக்காய். இதை வந்து ப்ளஸ் மார்க்காட்டை இப்படி போட்டு ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கணும் கீழே. அது வந்து கட் ஆகிற மாதிரி நம்ம வெட்டிடக்கூடாது. இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே பூச்சி இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, அப்புறம் மிளகாய், இதை ரெண்டையும் போட்டு ட்ரையாக வந்து வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் துருவுனது, அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது எல்லாமே வறுத்ததுக்கு அப்புறமேலு இது கூட வெள்ளை எள்ளு போட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன் டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம். போட்டுட்டு அது லைட்டாக ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேலு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை வந்து நிறுத்திடலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொடி வந்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பொடி கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கூட tamarind ஜூஸ் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல கத்திரிக்காயில் நம்ம இன்றைக்கி இப்போ வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒரு கத்திரிக்காய் எடுத்துகிட்டு 2 சைடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சைடு எடுத்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் எடுத்து அடுத்த சைடு வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ப்ளஸ் சைடு எல்லா பக்கமே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முடியும். ஃபுல்லாக இப்படி ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது வெளியெல்லாம் பிரிஞ்சு வராது. இப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கரெக்டாக இருந்துச்சு 7 கத்திரிக்காவுக்கு. இப்போ வந்து ஒரு பேனில் 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் இதில் வரிசையாக இப்படி அடுக்கிடலாம். நிறையா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பேனாக வந்து யூஸ் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் அந்த கத்திரிக்காய் மேலே லைட்டாக விடலாம். அப்படி விடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் சூடாக ஆரம்பித்ததுக்கப்புறமேலு இந்த கத்திரிக்காயை வந்து ஃபஸ்ட்டு திருப்பி விட்டுறலாம். இப்படி இந்த மாதிரி வந்து இந்த ஸ்பூன்லேயே வந்து திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு இதுக்கப்புறமேலு லோ டு மீடியம் ஹீட்டில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பளம் எடுக்கிற இடுக்கி அதை வச்சு கூட நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து திருப்பி வந்து ஒருக்கா எல்லா சைடும் குக் ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். லைட்டாக வந்து நீங்கள் ஃபோர்க்லேயோ ஏதாச்சும் ஒரு குச்சிலேயோ தொட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். மறுபடியும் வந்து 2 தடவை மூடி வச்சுட்டு இப்படி லைட்டாக வந்து குக் பண்ணாலே சூப்பராக வந்து கத்திரிக்காய் வெந்துடும். பிரிஞ்செல்லாம் வராது. இந்த மசாலா எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை வந்து கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். இந்த சூப்பரான கத்திரிக்காய் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.